ஒவ்வொரு நாளும் நான் பார்க்கும் உலகில் நான் வாழும் இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் செய்திகளாக மாறுது. அந்த வகையில் இன்றைய தேதிக்கான உலக செய்திகள் ஒட்டுமொத்தமாக சேர்த்து ஒரு 10 செய்திகள் சிறப்பான சம்பவங்களை உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன். அதில் முதலாவது, இட்டாலியில் இருக்கக்கூடிய ரோம் இருக்குல்ல, அதில் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நபர் தான் இந்த போப்பாண்டவர். போப்பாண்டவருடைய முதல் சுற்றுப்பயணம் உலகத்தில் இப்போ நடக்க போகுது அப்படிங்கிற செய்தி தான் வெளியாயிருக்கு. வாட்டிக்கனை விட்டு அவர் இப்போ தான் வெளியில் வர போகிறார். இதுக்கு முன்னாடி அப்போ போப்பாண்டவர் வெளியில் வரலையான்னு கேட்டால் வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி போப்பாண்டவராக இருந்தவங்க வெளியில் வந்திருக்காங்க. பட் இப்போது இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது மே மாதம் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். கடந்த மே மாதத்தில் இருந்து இப்போ தான் அவர் வெளியிலேயே வர்றாரு. முதல்ல இவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய நாட்டினுடைய பெயர் தான் துருக்கி அண்டு லெபனான். இந்த 2 நாடுகளுக்கு அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு தெரியும், மதத்தை மாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்காங்க. என்னுடைய மதம் சிறந்தது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதில் நிறையா பேர் இருக்காங்க. அதில் நிறையா பிரிவுகளும் இருக்குது. அது தவறு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்ம தமிழ்நாட்டில் இல்லை. ஏன்னா மதமாற்ற தடை சட்டத்தை எதிர்த்து ஒவ்வொரு கிறிஸ்தவனும் முஸ்லீமும் குரல் கொடுத்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே ஒரு ஆளுங்கட்சியினுடைய உறுப்பினராக விசுவாசியாக ஒரு கிறிஸ்தவனும் முஸ்லீமும் இல்லை என்று சொல்லிவிட முடியுமா அப்படின்னு எழுதி கொடுத்த வரலாறுகளும் இருக்குது. சரி, அந்த டயலாக்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இவர் லெபனானுக்கு போய் இப்போ என்னத்தை சாதிக்க போகிறாரு அப்படின்னு கேட்டால், லெபனானில் அதிகமான அளவில் முஸ்லீம் மக்கள் வாழ்கிறாங்க. அந்த மக்களுக்கு இஸ்ரேல்னால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இங்கே பொது புத்தியில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. என்னென்னா, இஸ்ரேல்னா கிறிஸ்தவர்கள் தான் இங்கே அதிகமாக இருக்காங்க அப்படின்னு. அப்படி கிடையாது. யூத மதத்தை சேர்ந்தவங்க தான் அங்கே அதிகமாக இருக்காங்க. யூத இனத்தை சேர்ந்தவங்க தான் இஸ்ரேலில் இருக்காங்க. கிறிஸ்தவர்கள் அதிகமான அளவில் துன்புறுத்தப்படக்கூடிய ஒரு இடமாக எந்த இடம் இருக்குன்னா ஜெருசலேம் இருக்குது. இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ததே இதே யூதர்கள் தான். அப்படிப்பட்டவங்க கிறிஸ்டின் கிடையாது. கிறிஸ்டின்ங்கிறது ஒரு மதம், யூதம் அப்படிங்கிறது ஒரு இனம். ரெண்டுக்குமான வேறுபாடு புரிஞ்சுக்கலாம். ஸோ லெபனானில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு அதிகமான அளவில் பாதிப்புக்கு உள்ளாகிறது இந்த இஸ்ரேலுங்கிற நாட்டவர்களால். ஸோ அவங்களுக்கு ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக போப்பாண்டவர் லெபனானுக்கு போகிறார். இன்னொரு நாடு துருக்கி. துருக்கியினுடைய அதிபர் எர்டகன் நீங்கள் நன்கு அறிந்த ஒரு நபர் தான். அப்படிப்பட்ட நபரையும் இந்த போப்பாண்டவர் மீட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற தகவல். இவர் உலக சுற்றுப்பயணம் மேற்கொள்வது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. உலகத்தினுடைய அமைதி புறா அப்படின்னு இவரை சொல்கிறாங்க. இவர் ட்ராவல் பண்ணுறதன் மூலியமாவது உலகத்தில் மறுபடியும் அமைதி திரும்பும் அப்படின்னு நிறையா பேர் நம்புகிறாங்க. அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அடுத்ததாக ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி. இலங்கையில் ஒரு பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு, வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. இங்கே பார்க்கக்கூடிய காட்சிகள் பாருங்கள். வீடுகள்லாம் நடுவில் இருக்குது, சுற்றி பார்த்திங்கன்னா சேரும் சகதியுமாக இருக்குது. அந்த பெரிய மலை வெள்ளத்துக்கு நடுவில் மிச்ச மீதி இருக்கக்கூடிய தென்னை மரங்களை தான் நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் ஸ்ரீலங்கா, கேரளாவில் பார்த்தீங்கன்னா அதிகமான அளவில் தென்னை மரங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லை, ஸ்ரீலங்காவில் அதிகமான அளவில் பனைமர காடுகள் இருக்கும். நீங்கள் 2009 இலங்கை போருக்கு பிறகு அந்த நாடு சந்தித்த விஷயங்களில் படமாக கூட இயக்குனர் மணிரத்னம் எடுத்திருப்பார். கன்னத்தில் முத்தமிட்டால் அப்படிங்கிற படம். பனைமரக்காடை, பறவைகள் கூடைங்கிற வார்த்தைகள் கூட அதில் மையப்படுத்தி இருக்கும். அந்த அளவுக்கு இலங்கையில் பனைமரக்காடுகள் ஜாஸ்தி. அப்படிப்பட்ட பனைமரக்காடுகள் இருக்கக்கூடிய இடங்களில், தென்னை மரங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய வீடுகள் மட்டும்தான் தப்பிச்சு பிழைச்சிருக்கு. ஸோ மரங்களை வழங்கடா அப்படின்னு நம்ம சொல்கிறத இன்றைக்கி இருக்கக்கூடிய இலங்கை மக்கள் சில இடங்களில் மறந்து போயிருக்காங்க. அது மரத்தினுடைய தேவை என்னங்கிறத இந்த இமேஜின் மூலியமாக நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். சரி, இலங்கையில் வானிலை ஆய்வு மையம் கொடுத்துருக்கக்கூடிய அறிவிப்புங்கிறது ரெட் அலர்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 31 பேர் இந்த வெள்ளத்தினால ஒரே நாளில் இறந்து போயிருக்காங்கங்கிற தகவல். கும்புக்கனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதியில் மட்டும் இந்த நிலச்சரிவில் சிக்கி மண் ஃபுல்லாகவே கீழே இறங்கிடுச்சு. அப்படிப்பட்ட இடத்துல இருந்து மக்கள் ஒரு 23 பேரை பேரிடர் மீட்பு படை மீட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியையும் மக்களுக்கு சொல்லி இந்த செய்தியை முடிக்கிறேன். அடுத்ததாக நீங்கள் பார்க்கக்கூடிய 3வது மிக முக்கியமான செய்திங்கிறது ஹாங்காங். இப்போ நம்ம எல்லாரும் கிளம்பி சீனாவுக்கு போக போகிறோம். ஏன் அப்படின்னா 2 நிமிட மௌனம் அனுசரிக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு உறவுகளுக்காக நம்ம ஒரு மௌன அஞ்சலிங்கிறது இங்கே செலுத்துவோம்ல, அப்படி ஒரு நிகழ்வுக்கு சொந்தக்கார இடமா இப்போ மாறி போய் நிற்கிது ஹாங்காங். உலகத்திலேயே அதிகமான அளவில் சூப்பராக பில்டிங் டெக்னாலஜி, அதாவது நீங்கள் நல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுருக்கக்கூடிய ஒரு இடம் எதுன்னு கேட்டால் சைனா. சைனாவில் தான் சூப்பரான கட்டடங்கள்லாம் இருக்குது, வான உயர எழுப்பப்பட்ட கட்டடங்கள். அப்படிப்பட்ட ஒரு இடத்தான் இப்போ தீக்கிரையாக இருக்குது. நீங்கள் ஒரு பில்டிங்கிறது 7லேருந்து 8லேருந்து 10, 15 மாடி கட்டடங்கள்லாம் கட்டுவாங்க.
இந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா 7 சுற்றுகளாக கட்டியிருக்காங்க. ஒரு பில்டிங் இருக்குது, அதற்கு பிறகு இன்னொரு பில்டிங் அப்படின்னு 7 சுற்றுகளாக அந்த பில்டிங்கை கட்டியிருக்காங்க. மொத்தம் இந்த 7 குடியிருப்புகளில் வசிக்கக்கூடிய மக்கள் தொகை மட்டும் 4500 பேருக்கும் மேற்பட்டோர் அப்படிங்கிறாங்க. மொத்தமாக சரியாக கால்குலேஷன் வந்து 4200 மக்கள் வந்து அந்த ஒரு சுற்றுக்குள்ளே வாழ்கிறாங்க. சரியா? அப்போது எவ்வளவு மக்கள் தொகை ஒரே இடத்துல குவிஞ்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. நீங்கள் இந்த ஹாங்காங்லேயே உயரமான குடியிருப்பு இதுதான் அப்படிங்கிறாங்க. இந்த வளாகம்ங்கிறது 1983 என்னமோ கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. வளாகத்தில் ஒரு திடீர்னு ஒரு தீ ஒன்று பற்றிக்கிச்சு. இந்த தீ பற்றிக்கிட்டதில் பாருங்கள் இந்த மனுஷன் எப்படி கதறி அழுகிறாரு அப்படின்னு. நீங்கள் வியட்நாமில் இருக்கக்கூடிய போர் நடந்தப்போ ஒரு இமேஜ் வந்து ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டு புலிட்சர் அவார்டெலாம் வாங்குச்சு. அது மாதிரியான அவார்டுக்கு சொந்தக்காரங்களாக இந்த ஃபோட்டோகிராஃபர் இருப்பார் போல சூப்பரான ஒரு இமேஜ் வந்து கிடச்சிருக்கு. இந்த வளாகத்தில் பற்றிய தீயில வந்து மொத்தம் 300 பேரை இது வரைக்கும் காணலைங்கிறாங்க. பெரிய தீ விபத்து ஏற்பட்டிருக்கு, அதனால் ஒரு 300 பேரை எங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. உறவினர்களை இப்போ தனியாக பாதுகாப்பான இடத்துல உட்கார வச்சுருக்காங்க. அவங்கெல்லாம் லிஸ்ட் அடிப்படையில் அவங்களோட பேரை வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய சம்பவம். ஸோ தாய்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாவட்டம், அதில் வாங்ஃபக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ட் இருக்கக்கூடிய இடம். 1983 கட்டப்பட்டதுன்னு சொன்னல அந்த இமேஜ் தான் இது. கட்டுமான புதுப்பிப்பு இரவில் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனாலையும் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட்டு. இதற்கு அடுத்து வேர்ல்டு வைடாக இன்னைக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி எது அப்படின்னு கேட்டால், பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று இரவு பாகிஸ்தானில் இந்த இம்ரான்கான் அப்படிங்கிற முன்னாள் பிரதமர் வந்து அடித்தே கொலை செய்யப்பட்டு விட்டார் சிறைச்சாலையில் அப்படிங்கிற செய்தி. அதற்கு பிறகு இப்போ பாகிஸ்தான் வெளியிட்டிருக்காங்க சில முக்கியமான தகவல்களை. அதுவும் ஆசிப் முனீர் வந்து அவருடைய பதவி காலம் நீட்டிக்கப்பட்டிருக்கு. இம்ரான்கானுடைய படுகொலை பற்றிய விவரங்கள் வெளியாயிட்டிருக்கு. அது ரூமரா அப்படிங்கிறத இன்னமும் அரசு தெளிவுபடுத்தலை. இன்பிட்வீன் கேப்பில் பாகிஸ்தானில் இராணுவ தளபதி முனீருடைய பதவி காலம் நீட்டிக்கப்பட்டதா ஒரு செய்தி வெளியாகுது. 2030 வரைக்கும் முப்படைகளையும் வழிநடத்தக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக இந்த முனீர் அவர்கள் தான் இருப்பாருங்கிறது தான் அந்த ஹெட்லைன். இது செய்தி வெளியாகும் போது இம்ரான்கான் பற்றிய செய்திகளையும் சொல்லியாகணும்ல. அப்படி பார்க்கும்போது பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆசிஃப்னு சொல்லிட்டு ஒரு நபர், அந்த நபர் இம்ரான்கான் பற்றிய ஒரு செய்தியை சொல்கிறார். இம்ரான்கானுக்கு சிறையில் ஏசி, டிவி உள்ளிட்ட வசதிகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு முன்னாள் பிரதமரை நாங்கள் எப்படி இந்த மாதிரியான காரியங்கள்லாம் செய்வோம், அவர் உயிரோடு தான் இருக்கார், நல்லா இருக்கார் அப்படிங்கிற செய்தியை பரப்பியிருக்காங்க. அவங்களுடைய 3 சகோதரிகளுக்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அவங்க வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அவரை பார்க்கலாம் அப்படிங்கிற அறிவிப்பும் வெளியாகிருக்கு. எது எப்படியோ பாகிஸ்தானில் ஒரு ரூமர் ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. அது ரூமராகவே இருந்தால் மகிழ்ச்சி. அப்படி இல்லை அப்படின்னா ஜியோ டிவின்னு சொல்லிட்டு ஒரு டிவி சேனல் சில விஷயங்களை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதிலிருந்து வரக்கூடிய செய்தியை இந்தியா டுடேயும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மைக்கு புறம்பான செய்திகள் ஏகப்பட்டது பரவிக்கிட்டு இருக்கு. பட் அது இம்ரான்கானுடைய மரணம் பற்றிய செய்தி ரூமராக இருந்ததுன்னா இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்களும் மகிழ்ச்சி அடைவாங்கங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான செய்திங்கிறது கொஞ்சம் யூகே பக்கம் போயிட்டு வருவோம். இங்கே லண்டனில் இருக்கக்கூடிய அரசு, இங்கே யூகே கவர்மெண்ட், பிரைம் மினிஸ்டர் ஸ்டாமர் அவர்கள் உக்ரைன் மேலே ரொம்ப பெரிய அளவில் பாசமாக இருக்கார். யூரோப்பியன் யூனியன் அதில் தலையிட்டு நாங்கள் தான் அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரணும்னு அமெரிக்காவோட சண்டை போடாத குறையாக அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஸ்டாமர் அவர்கள் உங்களுக்கு ஏகப்பட்ட ட்ரோன்களை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு வாக்குறுதியும் உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு கொடுத்துருக்காரு. அதில் ஒரு பகுதியாக தான் எவ்வளோ அழகான ட்ரோன்கள் பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒன்று பார்க்குறீங்க. நீங்கள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னா உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்கள் வான்வெளியில் சுற்றி வரக்கூடிய ட்ரோன்கள் உங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக உங்கள் நாட்டுக்குள்ளே வருது அப்படின்னா இங்கே இருந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதை சரியாக இலக்கு வைத்து வான்வெளியிலேயே அது தடுத்து நிறுத்தப்பட்டு அதே இடத்துல வெடித்து சிதற வைக்கும். அதுதான் வந்து ஏவுகணையை வச்சு ஏவி அட்டாக் பண்ணுறது. இப்போ யூகே தயாரிச்சிருக்கக்கூடிய இந்த ஏவுகணை அப்படிங்கிறது ஏவுகணை அல்ல, அது வந்து லேசர் கருவி மூலியமாக அட்டாக் பண்ணுறது, ஒளிக்கற்றைகள் மூலியமாகவே ட்ரோன்களை வீழ்த்துவது. இதுக்கு பேர் ஒன்று வச்சுருக்காங்க, டிராகன் ஃபயர் லேசர் அப்படிங்கிறது தான் அதற்கு பேர். டிராகன் அந்த ட்ரோன்களுக்கான ஒரு பெரிய யமன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி செயல்படும் அப்படிங்கிற கொஸ்டினும் இருக்குல்ல, அதைத்தான் நான் முன்னாடி சொன்னேன்.
இதை உக்ரைனுக்கு வழங்குவதற்கு பெரிய திட்டம் ஒன்று தீட்டியிருக்காங்க யூகே அரசு. அது செயல்பாட்டுக்கு வருமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா இப்போ 19 அம்ச திட்டம் ட்ரம்ப்பும் விட்காஃபும் சேர்ந்து ரஷ்ய அதிபர் புட்டின் கிட்ட சைன் வாங்க போகிறாங்க. ரஷ்ய அதிபர் புட்டின் கூட வயலின் வாசித்த காட்சிகள்லாம் இன்றைக்கி அரங்கேறிச்சு. ஒரு வழியாக ஹாப்பியாக இருக்காருன்னு நினைக்கலாம். உக்ரைன் ரஷ்யாவுக்கான போர் வரக்கூடிய சில மாதங்களில் முடிவுக்கு வரும் அப்படின்னு நம்பப்படுது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. அடுத்ததா மிக முக்கியமான ஒரு நாட்டை பற்றி பார்க்கணும். கண்டம். இந்த நபர் உங்களுக்கு தெரியும். இவர் பேர் ட்ரூரே அப்படிங்கிற நபர். ஒரு மிக முக்கியமான நபர் இப்ராஹிம் ட்ரூரே அப்படின்னு. ஆப்பிரிக்காவில் ஒன் ஆஃப் த பெரிய கண்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பர்கினோ ஃபாசோ, அதனுடைய பிரசிடெண்ட் இவர். ஒரு இளமை காலத்திலேயே 38 வயசு தான் ஆகுது மனுஷனுக்கு. ஆனால் ஒரு ஆப்பிரிக்காவை மறுபடியும் கட்டி எழுப்புவதற்கான ஒரு புரட்சி நாயகனாக பார்க்கப்படக்கூடியவர். அவர் இப்போது ஆப்பிரிக்காவில் ஏகப்பட்ட தங்கம் இருக்குது. எங்களுடைய தங்கத்தை எல்லாம் பிரான்ஸ், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள்லாம் திருடிட்டு போயிட்டாங்க. இனிமேல் திருடுவதற்கு நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். ஆப்பிரிக்க தங்கம் இனிமேல் ஆப்பிரிக்கர்களுக்கு மட்டும்தான் பயன்படணுங்கிற ஒரு புது ரூலை கொண்டு வர்றார். அது மட்டும் கிடையாது. இதை சொல்கிறதுக்கு இவர் யாருன்னு கேட்டால், இப்போ இவர் சொன்னால் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள்லாம் கேட்குறாங்க, சூடான் உள்ளிட்ட நாடுகள்லாம் கேட்குறாங்க. ஸோ பஞ்சாயத்து வைக்கக்கூடிய அளவுக்கு தான் பெரிய ஆளுங்கிறத ஃபீல் பண்ணுறாரு. ஸோ என்ன சொல்கிறாரு, ஆப்பிரிக்காவுக்குள்ள விசா நடைமுறை அப்படிங்கிறது ரத்து செய்யப்படும் அப்படின்னு ஒரு உத்தரவு ஒன்று போடுறாரு. இதை மற்ற நாடுகளும் ஏற்றுக்கணும். பர்கினோ ஃபாசோவுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா ஆப்பிரிக்காவில் இருந்து வேறு எந்த கண்ட்ரியில் இருந்தனாலும் நீங்கள் விசா இல்லாமலேயே எங்கே வரலாம், பர்கினோ ஃபாசோவுக்கு வரலாம். இதே மாதிரி ஆப்பிரிக்காவோட மற்ற கண்ட்ரிகளும் அறிவிக்கணும் அப்படிங்கிறத இவருடைய விருப்பமாக தெரிவிச்சிருக்கார். ரொம்ப நல்ல மனுஷன். இவருடைய நல்ல எண்ணங்கள் நிறைவேறணும்னு வாழ்த்தலாம். அடுத்ததான் ஒரு எஜுகேஷன் நியூஸ் இன்றைக்கி பார்ப்போம். சிங்கப்பூர் தன்னுடைய திறமையை, மாணவர்களுடைய திறமையை வளர்த்தெடுப்பதற்கான ஒரு சிறந்த நாடு அப்படின்னு இப்போ பட்டம் வாங்கியிருக்காங்க. சிங்கப்பூர் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடான ஒரு இடம். அப்படிப்பட்ட இடத்துல இன்சீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வணிகப்பள்ளி அவங்க ஒரு ஆய்வு ஒன்று நடத்தியிருக்காங்க. திறமையான மாணவர்களுக்கான புகலிடமாக பிலிப்பைன்ஸ் அப்படிங்கிற நாடு இருக்குல்ல, அது செயல்முறை கல்வியை அதிகமாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நாடு. நல்ல எஜுகேஷன் சிஸ்டம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் பிலிப்பைன்ஸ் நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பின்னுக்கு தள்ளி சிங்கப்பூர் இப்போ ஃபஸ்ட்டு இடத்த பிடிச்சிருக்கு அப்படிங்கிற அந்த சுவையான செய்தி தான் பேரண்ட்ஸ் யாராவது பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. உங்களுடைய பிள்ளைய படிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு பிலிப்பைன்ஸை விட சிங்கப்பூர் சிறந்த இடம்னு இந்த செய்தியை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற கதையாக ஒரு ஸ்போர்ட்ஸ் நியூஸோட நிறைவு செய்யணும். என்னென்னா 11வது ஃபிஃபா அரபு கோப்பை வேர்ல்டு கப்புக்கான அந்த கால்பந்து போட்டி இருக்குல்ல, அது மாதிரி உலகத்தினுடைய 16 சிறந்த அணிகள் விளையாடக்கூடிய ஒரு கோப்பை தான் இது. இந்த கோப்பையை தட்டிட்டு போக போகிறது யார்? அரபு நாடுகள்லாம் சேர்ந்து இந்த போட்டியை நடத்துகிறாங்க. அதில் ஒன் ஆஃப் த கண்ட்ரி தான் கத்தார். இந்த கத்தார் நடத்தக்கூடிய ஃபிஃபா அரபு கோப்பை அப்படின்னு சொல்கிறாங்க. இது 11வது முறையாக நடக்குது. 89,000 பேர் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட மைதானம் தான் இந்த கத்தாரில் இருக்குது. லுசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லுசைல் அப்படிங்கிற இந்த மைதானத்துக்குள்ளே மொத்தம் 90,000 பேர் உட்காரலாம். கிட்டத்தட்ட 1,00,000 பேர் உட்காரலாம்னு வச்சுக்கோங்களேன். இதற்காக சவுதி அரேபியா ஏகப்பட்ட விஷயத்தை கட்டமைச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய நாட்டில். இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப்பு ஃபுட்பால் நடத்தணும் அப்படிங்கிறது. பட் கத்தார் அதை 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சுட்டாங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி இருக்கக்கூடிய கத்தார் மறுபடியும் இந்த போட்டியை நடத்துகிறாங்க. இதில் என்ன ஸ்பெஷல்னா, இந்த கால்பந்து போட்டியில் மொத்தம் 16 அணிகள் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதில் பாலஸ்தீனமும் ஒன்று. பாலஸ்தீனத்தை நாடாக அங்கீகரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த பாலஸ்தீனத்தில் இருந்து, உடஞ்சு போன வீட்டில் இருந்து, சாப்பாடு கிடைக்காத கூட்டத்தில் இருந்து, தண்ணி குடித்து வாழ முடியாத வாய்ப்பு கிடைக்காத ஒரு பெருங்கூட்டத்தில் இருந்து ஒரு 11 பேர் விளையாடுறதுக்காக கிளம்பிறங்கி வராங்க. இது ரொம்ப பெரிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்படிப்பட்ட இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப்பில் கண்டிப்பாக அரபு நாடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய பாலஸ்தீனமும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு. மிடில் ஈஸ்டில் புறக்கணிக்கப்பட்ட பாலஸ்தீனம் இந்த கத்தார் நடத்தக்கூடிய ஃபிஃபா கால்பந்து போட்டியில் ஜெயிக்குமா அப்படிங்கிற பெருத்த எதிர்பார்ப்பும் இருக்குது. பார்ப்போம் எப்படி விளையாட போகிறாங்க அப்படின்னு. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை
நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.